ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மத்திய கிழக்கினுடைய போர்க்கால நிலைமை என்பது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இனி வருகின்ற நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கான எதிர்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகம் காணாத மிகப்பெரிய ஆயுதங்களை காணப்போவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நிலையிலேயே மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய 3 சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று, டொனால்ட் ட்ரம்பினுடைய மாளிகைக்குள் ஆயுதத்தோடு ஒருவர் நுழைந்திருக்கிறார், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒன்று, ஈரானுடைய அதிபயங்கரமான ஆயுதங்கள் தொடர்பான அறிவிப்புகளையும் அதேபோல அலைகமேனி ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயமாக, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ரகசிய ஆயுத கொள்வனவு ஒப்பந்தம் கசிந்திருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது, டொனால்ட் ட்ரம்பினுடைய மாரேலாகோ என்று சொல்லக்கூடிய மாளிகைக்குள் அதனுடைய பாதுகாப்புகளை மீறி ஒருவர் ஆயுதங்களோடு அந்த இடத்திலே நுழைந்திருக்கிறார். ஸ்போர்ட் கன் ஒன்று, அதே போல எரிவாயு சிலிண்டர் ஒன்று, இவற்றோடு அவர் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை வட்டமிட்டிருக்கிறார்கள். அவரை ஆயுதங்களை கீழே வைக்குமாறு கூறியிருந்த நிலையில் அவர் ஆயுதத்தை சுடுவதற்கேற்றாற் போல உயர்த்தியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் தொடர்பான தரவுகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லி எதிர்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டவருடைய பெயர் அக்ஸிம் டக்கர் மார்டின் என்று சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். இவரை பொறுத்தவரை இவர் கரோலினா மாநிலத்தைச் சேர்ந்தவராக காணப்படுவதாகவும், கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலே இருந்து காணாமல் போயிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மாரே-லாகோ அரண்மனைக்குள் எப்படி நுழைந்தார், யாருடைய உந்துதலின் பெயரில் நுழைந்திருக்கிறார், இவர் ஏன் ஆயுதங்களோடு அங்கு வந்தார், இப்படியான கேள்விகளுக்கு பதில் இல்லை. இதே நேரத்தில் ஒரு விடயத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானுடைய டிப்பான் ஈரான் என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது, அமெரிக்கா தங்கள் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தினால் ஈரானுடைய பதில் தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கூற்றின்படியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்குக்கு வெளியேயும் தாக்குதல்கள் இடம்பெறும் என்று சொல்லியும், அது டொனால்ட் ட்ரம்பினுடைய மாளிகையாக கூட இருக்கலாம் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பது ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த துப்பாக்கிதாரினுடைய நகர்வுக்கும் ஈரானுடைய ரகசிய உளவு நடவடிக்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று CIA தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமீர் ஹயாத் பஹாட் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான குழுவிலே மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த கூற்று மிகப்பெரிய பார்வையை உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் விசாரணையுடைய கோலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு புறமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல் ஈரான் மிக மோசமான ஒரு பதிலடியை வழங்கப் போகிறது என்ற அடிப்படையில் நகர்வதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஓமானில் இருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல்கள், அதே போல இந்த துருப்புகள் எல்லாம் அளிக்கப்படும் என்று சொல்லி மிக தெளிவாகவும் மிக துணிவோடும் ஈரானுடைய தரப்புகள் தங்களுடைய எச்சரிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம், ஏதோ ஒன்று ஈரானுடைய பக்கம் இருக்கிறது அல்லது அமெரிக்காவை எதிர்த்து இப்படியாக பேசுவதற்கான காரணம் என்ன, இப்படியான கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 முறை படுகொலை சம்பவங்களுக்கான ஒத்திகைகள் பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இப்போது மீளவும் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது தான் மிகப்பெரிய முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அலிகமேனி ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். அதாவது, அமெரிக்காவால் தான் கொல்லப்பட்டாலும் கூட தொடர்ந்து போர் நடக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல், உத்தியோகபூர்வமாக ஒரு தலைவர் அறிவிக்கப்படாவிட்டாலும் அலிராஜிராணி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒருவர் அந்த இடத்திற்கு பொறுப்பேற்கக்கூடியவராக இருப்பார் என ஈரானுடைய தகவல்கள் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. இவை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய சில உண்மைகளாக காணப்படுகின்ற நிலையில், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு யுத்தம் இடம்பெற்றால் எப்படியான நகர்வுகள், எப்படியான ஆபத்துக்கள், எப்படியான எதிர்வினைவுகள் உருவாகப் போகிறது என்பது தொடர்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அச்சம் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஈரானை பொறுத்தவரை பட்டா 2 என்று சொல்லக்கூடிய நவீன ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள், இவை ஒலியை விட 15 மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடியது. இவற்றின் மூலமான ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தாட், பெட்ரியோ போன்ற
ஏவுகணை எதிர்ப்பு சக்திகளை தாண்டி இவை விழுந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவுக்கு தன்னுடைய வரலாற்றில் காணாத மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த யுத்தத்தில் சந்திக்க போகிறது என்று சொல்லி இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படியான வார்த்தைகளுக்கு உரமேற்றுகின்றது போலவே இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த ரகசிய ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான தரவுகளும் கசிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். அது தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக இன்னும் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த அமெரிக்காவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஈரானினுடைய ஏவுகணை பலத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீண்ட தூர வழிகாட்டல் செய்யக்கூடிய கடல் கன்னிவெடிகள் மிதக்கக்கூடியவையாக சைலண்ட் கில்லர்ஸாக இவை காணப்படுகிறது. இவை சாதாரணமாக மிதந்து செல்லும். அதன் பின்பதாக கப்பலினுடைய அதிர்வு அலைகள் கிடைக்கப் பெற்றதுடன் அந்த கப்பலை நோக்கி சென்று அதன் கீழாக வெடிக்கும். இதன் மூலமாக மிகப்பெரிய பலமான கப்பல்கள் கூட இது வெடித்தால் கடலிலே ஒரு சில நிமிடங்களில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமை மிகவும் மோசமான ஒரு கட்டத்தை பாரசீக வளைகுடாவினுடைய யுத்தக்கடல் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல குரூஸ் ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி ஒரே நேரத்தில் 1000 தற்கொலை படகுகள் ஈரானிடம் காணப்படுகிறது. அவை மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதேபோல நான் குறிப்பிட்டது போல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இராணுவ ஒப்பந்தம் கசிந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் 500 ஏவுகணை வெர்வா என்று சொல்லக்கூடிய அலகுகள், அதாவது ஏவுகணை எதிர்ப்பு சக்திகள் வழங்க வேண்டும் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 500 9M36 என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளும் வழங்கப்படுவதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பெர்வா என்பது நவீன ஏவுகணை எதிர்ப்பு சக்தியாக காணப்படுகிறது. சிறிய ரக விமானங்கள் குரூஸ் ஏவுகணைகளை தாக்கக்கூடியதாக காணப்படுவதாக சொல்கிறார்கள். சிறிய குழுக்களால் கூட இதை தூக்கி நகர்த்த முடியும். ஆகவே மிகப்பெரிய யுத்த களத்திலே ஒரு பாதுகாப்பான நிலை ஏவுகணை எதிர்ப்பு சக்திகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். கடந்த 8 நாட்களில் 3 சரக்கு விமானங்கள் இந்த பிராந்தியங்களுக்கு இடையே பயணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பேரளவிலான நவீன யுத்த ஆயுதங்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அலி கமேனி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான ஆயுதம் என்பது ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டதா, ஈரானுடைய சொந்த தயாரிப்பா? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக மிக விரைவில் ஒரு குறிப்பிட்ட யுத்தத்திற்குள் நாங்கள் எல்லோரும் நகர இருக்கிறோம். ஆகவே மத்திய கிழக்கினுடைய இந்த நிலைமைகள் தொடர்பான தரவுகளை தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். நன்றி உறவுகளை மற்றும் ஒரு அறிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.